Very important 16 mark question. Quadratic form to canonical form. 16 mark. 16 மார்க் டைரக்டாவே கேட்டுருவாங்க. 16 மார்க் ஆர் 12 மார்க் ஏதோ ஒண்ணு இதுல கேட்டுருவாங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஆமா. QF to CF. அப்படின்னா quadratic form to canonical form using the orthogonal property. Orthogonal transform பாங்க. ஸோ கொஸ்டின் டைரக்டா போயிடுறேன். அதுல இருந்து ஒன் பை ஒன்னா சால்வ் பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா பிரசன்னா? ஓகேங்க சார். So question, find the canonical form of the quadratic form two x squared plus y squared plus z squared plus 2xy minus 2xz minus 2yz. இதுதான் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? நான் கொடுத்துக்கிறேன் canonical form to quadratic form. அதாவது canonical form மாத்த சொல்றேன் quadratic form இருக்கிற ஈக்குவேஷன். அப்ப இதுக்கு பேரு quadratic form ஓட ஈக்குவேஷன். சரிங்களா? அதை எப்படி canonical form மாத்துறது அப்படிங்கற ஸ்டெப் வைஸ் சொல்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரிடா கண்ணு? ஓகேங்க. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்து எப்படி எழுதணும்னு கத்து கொடுக்குற புரியலைன்னு கேட்டுக்கோ. இந்த குவாட்ரைக் ஃபார்மை வந்து நம்ம என்னவா மாத்த போறோம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மா மாத்த போறோம். இந்த குவாட்ரைக் ஃபார்மை என்னவா மாத்த போறோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்மா மாத்த போறோம். எப்படி மாத்தலாம் அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா கொடுத்து நீ கொஞ்சம் இது பண்ணிக்குவே. ஆனா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்களா? அப்ப அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னு சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. அந்த மேட்ரிக்ஸ் பேர் ஏ. அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2 இருக்குதா? அந்த 2 அப்படி எடுத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. சரி, அப்ப இங்க ஒரு எலிமெண்ட் வரும், இங்க ஒரு எலிமெண்ட் வரும். அது என்ன வரும் நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க ஒரு எலிமெண்ட் வரும். இங்க வருது பாத்தீங்கன்னா இது வந்து y ஸ்கொயரோட எலிமெண்ட். y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எது எழுதினா அது பேர் என்ன? 1ன்னு அர்த்தம். 1 இது y ஸ்கொயரோட பக்கத்துல யார் இருக்கா? யார் 1ன்னு அர்த்தம். அது 1ன்னு என்ட்ரி பண்ணிக்கோ. சரியாப்பா? இந்த வேலையை டேஷ் போட்டுங்க. இதுக்கு டேஷ் போட்டுங்க, இதுக்கு டேஷ் போடுங்க. அடுத்து z ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. என்ட்ரி பண்ணியாச்சா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுப்பா. இல்லையா? ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கால் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு பொருள் வரும் அதுக்காக. ஓகேங்க சார். ஓகே. ஹலோ சார், சொல்லுங்க சார். கரெக்டா எங்க இருக்கிறீங்க சார்? இப்பதான் புதுசா வரீங்களா? இந்த தடவை புதுசா வரீங்களா? சுண்டப்பனை லைன் சண்முக பேக்கரி தாண்டி உள்ளுக்குள்ள வரணுங்க. பெருமா கோயில் இது எடுத்துட்டீங்கன்னா தண்ணி டேங்க்ல இருந்து உள்ள வரணுங்க. ஆமா, அந்த கடைசிக்கு வீடு அந்த கோயில் இது மாதிரி போட்டுருப்போம். பிள்ளையார் இதெல்லாம் போட்டுருப்போம் கிரவுண்ட்ல. ஆமா, அந்த கரண்ட் அந்த ட்ரிபிள் எக்ஸ் மேக்ஸ் கவுண்டர்ஸ் போட்டுருப்போம் பாருங்க. ஏறி இறங்க வேணும். கிரவுண்ட்ல இருக்குங்க சார். ஏறி இறங்கின பின்னாடி கிரவுண்ட்ல இருக்கும். அது சாமி போட்டு இருக்கு. நான் கிளாஸ்ல இருக்கிறேன் சார். வாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. நான் கிளாஸ்ல இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சாரி டேகண்ணே, வாய்ஸ் கேக்குதா? பிரசன்னா, வாய்ஸ் கேக்குதா? சொல்லுங்க. ஓகே. டயகனல்ல எப்படி வேல்யூஸ் போட்டேன்னு தெரியுதாப்பா? டயகனல்ல இந்த மாதிரி வேல்யூஸ் தெரியுங்க சார். தெரியுங்க சார். ஹலோ. மீதி இருக்கிற வேல்யூ எப்படி போடலாம்? எனி ஐடியா? மீதி இருக்கிற வேல்யூ எப்படி போடலாம் அப்படின்னா கிளியரா சொல்றேன். மீதி இருக்கிற வேல்யூ எப்படி போடலாம்னா இங்க வர்ற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இது வேல்யூ பேரு xy ஓட வேல்யூ. xy ஓட வேல்யூ வந்து டிவைடட் பை 2 போடணும். எது xy ஓட வேல்யூ? இது டிவைடட் பை 2 போட்டா என்ன கிடைக்கும்? 2 2 கட் ஆயிரும், 1ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன போடுவீங்க? இதுல 1 போட்டுட்டு
இது என்ன வேல்யூனா YZ ஓட வேல்யூ, XY ஓட வேல்யூ, YX ஓட வேல்யூ 1 தான். அப்ப இது 1ன்னு போட்டுக்கங்க. சரிங்களா? இங்க என்ன ஓகே வேல்யூ என்ட்ரி பண்ணீங்களோ அதே வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணிக்கங்க. டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சூப்பர். அடுத்து இந்த வேல்யூக்கு பேர் என்னன்னா XZ. இந்த வேல்யூக்கு பேர் என்ன? XZ. அப்ப XZ ஓட வேல்யூ என்ன? -2. அப்ப -2 டிவைடட் பை 2 போட்டா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். சரிங்களா? அப்ப -1 ஓகே இங்க என்ட்ரி பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துலயும் -1 என்ட்ரி பண்ணிக்கங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். இங்கேயும் என்ட்ரி பண்ணிக்கங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். சூப்பர், வெரி குட். அடுத்த வேல்யூ யாரு? இது யாரு? YZ. YZ ஓட வேல்யூ என்ன? இதான YZ. அப்ப இத டிவைட் பை 2 போட்டா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த கரெக்ட்டுங்க. இடத்துல என்ன போடுறீங்க? -1 போடுறீங்க. இந்த இடத்துல -1 போடுறீங்க. அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் கிளியரா எழுதிடுறேன். 2 1 -1 1 1 -1 -1 -1 1. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் டக்குன்னு. இல்லைங்க சார். கிளியரா? கிளியருங்க சார். ஓகே டேவிட். சரி, இப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, நேத்து போட்டோம்ல. நேத்து என்ன போட்டோம்? ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஆமாங்க. மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? ஓகேங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் சார். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் A மைனஸ் லாம்டா I லாம்டா ஈக்குவல் டு 0. கரெக்டாடா கண்ணு? கரெக்ட்டுங்க சார். சரி, கரெக்ட்ன்றீங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா, A மைனஸ் I லாம்டா I A மைனஸ் லாம்டா I ஒரே நிமிஷம் ப்ராப்ளம் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். 2x² plus y² plus z² 2xy 2. இது வந்து 4 ரகன்னு 2ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து 4. இது 4. அப்ப அப்பதான் கரெக்டா வரும்னு சொல்றாங்க. அப்ப இது 4. அப்ப 4/2ன்னு இது என்ன ஆகும்? இது 2, இது 2 ஆகும். சரிங்களா? ஓகேங்க சார். ம். ஓகே. அப்ப சொல்றேன் கண்ணு. இது என்ன ஃபார்முலா? 3/3 மேட்ரிக்ஸ். 3/3 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்? லாம்டா கியூப் மைனஸ் S1 S1 லாம்டா ஸ்கொயர் லாம்டா பிளஸ் S2 லாம்டா S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. கரெக்டா கண்ணு? கரெக்ட்டுங்க சார். S1 ஓட ஃபார்முலா என்ன சொன்னேன்? சம் ஆஃப் த மெயின் டயகனல். Sum of the main diagonal of A. கரெக்டாப்பா? மெயின் diagonal of A. அப்ப சொல்லுங்க, ஆட் பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு? sum of the main diagonal of A ஆட் பண்ண என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் diagonal ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் 4 சார். 4 வாவ், சூப்பர், வெரி குட், வெரி குட். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4 வரும்ன்றீங்க. அதனால 4 போட்டாச்சு. சரியா கண்ணு? ஓகே. S2 என்ன? sum of the minor of the மைனர் ஆஃப் main diagonal. main diagonal of யாரு? A. கரெக்டா? main diagonal of யாரு? A. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க சார். சரி. அப்ப இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் diagonal யாரு? 2 1 -2 -2 1 மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் ஈஸியா தெரியும். சொல்லுங்க. 1 -2 -2 1 -2. சூப்பரா சொல்றேன். கொஞ்சம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோ. சரிங்களா? அடுத்தது இந்த 1 எடுப்பீங்க. 1 1 எடுத்துட்டு என்ன வரும்? 2 -1 -1 1 கரெக்டா? 2 -1. ஆமா, கரெக்ட். இது கரெக்ட். கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். 2 -1 -1 1. கரெக்ட் ராகன். அடுத்தது இந்த 1 எடுப்பீங்க. 2 1 1 2 1 1 2 1 1 1. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். ஓகே. அப்ப இத சொல்றேன் கண்ணு. இது என்ன ஆகும் சொல்லுங்க. சார் எப்பவும் போல அப்படியே ஜூம் இருக்குல்ல சார். பண்ணிக்கலாம். ஏன்னா அது மேட்ரிக்ஸ் தெரியாதனால போட்டேன். நான் சொல்றேன் கண்ணு. ஓகே. சொல்லுப்பா. 2 1 1 பிளஸ் பிளஸ் 4 பிளஸ் 4 1 into 1 கரெக்ட் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் கரெக்ட்டுங்களா? மைனஸ் ஆஃப் -2 into -2 பிளஸ் 4 கரெக்ட்டுங்களா? 4 கரெக்ட். மாத்தி போட்டுறாது. பிளஸ்
2 into 1 வந்து 2 2 minus of minus of minus 1 into minus minus 1 plus 1 கரெக்ட்டுங்களா? plus 4 கரெக்டுங்க சார் 2 into 1 2 minus 1 2 into 1 வந்து 1 கரெக்டாப்பா? 1 கரெக்டுங்க சார் அப்போ 1 minus 4 2 minus 1 plus 2 minus 1 அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டர் கடற்கடன்னு போட்டுடலாம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. 4 எங்க 4? minus 4 எது minus 4? 1 minus 4 எவ்வளோடா? no I found sir minus 4 3 என்ன 3? minus 3 minus 3 இது. அடுத்து இது plus plus 1 1 இது plus 1 plus 1 அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? S2 ஓட வேல்யூ minus 1 கரெக்டாப்பா? கரெக்டுங்க சார் டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டக்குன்னு. இல்லைங்க சார் அடுத்தது S3 கண்டுபிடிக்கணும். S3 யாரு? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. சரிங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆமாங்க. A யோட மேட்ரிக்ஸ் எழுதிடுறேன். அது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 2 1 minus 1 1 1 minus 2 minus 1 minus 2 1 இதான் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் ஐடியா. சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? 2 போட்டுக்கோ. என்ன வருது சொல்ல பார்க்கலாம்? 2 போட்ட பின்னாடி டிட்டர்மினன்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் சொல்றாங்க. 1 1 minus plus 4 இல்ல மல்டிப்ளை பண்றியா இல்ல டைரக்டா டிட்டர்மினன்ட் சொல்றியா? என்னங்க சார் நான் இந்த 2 எடுத்துட்டேன். 2 எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் சொல்றியா இல்ல மல்டிப்ளை பண்ணி சொல்றியான்னு கேட்டேன். determinant சார் சொல்லுங்க. அப்ப என்ன வரும்? 1 minus 2 ஆ minus 2 ஆ 1 1 டவுட் இருக்குதா? இல்லைங்க சார் minus 1 அடுத்து என்ன பண்ணீங்க? -1 போட்டுருக்கீங்க. Minus டிட்டர்மினன்ட் சொல்லுங்க. 1 ம் minus 2 ம் minus 1 ம் 1 அடுத்தது 1 1 இது வந்து -1 தானே? இது -1 பிளஸ் இன்டு மைனஸ் -1 minus 1 -1 அப்ப இது கரஸ்பாண்டிங் இது கட் ஆயிரும். 1 1 minus 1 -1 minus 2 -2 என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார் இல்ல. சரி. அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்னோட ஆன்சர் எடுத்துக்கணும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. that is equal to 2 into 1 into 1 minus minus 4 1 minus 1 into 1 1 minus 2 minus 1 minus 2 minus 2 plus 1 plus 1 அப்ப என்னாச்சு? 2 into minus 3 minus 1 into minus 1 minus 1 into minus 1 கரெக்டாப்பா? கரெக்டுங்க சார் minus 6 plus 1 plus 1 therefore S3 ஓட வேல்யூ என்ன வருது? S3 equal to minus 4 கரெக்டாப்பா? கரெக்டுங்க சார் S3 equal to minus 4 அப்ப S1 எவ்வளவு வந்தது? S1 என்ன? S2 என்ன? இது எல்லாமே நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். S1 ஓட வேல்யூ என்ன வந்தது? S1 ஓட வேல்யூ பாத்தியா? S1 ஓட வேல்யூ 4 S2 ஓட வேல்யூ -1 கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க சார் அப்ப இது 4 இது -1 minus 1 அப்ப நம்மளோட ஃபார்முலா என்ன? lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0 எல்லா வேல்யூ கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல அப்ளை பண்ணு. என்ன கிடைக்கும்? lambda cube minus 4 lambda square கரெக்ட்டுங்களா? S2 வந்து -1 கரெக்டாப்பா? அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அப்ப மைனஸ் லாம்டா S3 வந்து -4 மைனஸ் மைனஸ் பிளஸ் 4 அப்ப பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்மளுடைய யாருது? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரிடா கண்ணு? ஓகேங்க சார் இதை நாம சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? இதை சால்வ் பண்ணா ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். சால்வ் பண்ணலாமா? ஓகேங்க சார் என்ன மெத்தட் சால்வ் பண்ண? சிந்தெடிக் டிவிஷன். சிந்தெடிக் டிவிஷன் எப்படி போடுவீங்க? லாம்டா கியூப் கோஎஃபிஷியன்ட் 1 கரெக்டாப்பா? ஓகே லாம்டா ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன? -4. லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. அது என்ன? கான்ஸ்டன்ட் டேர்ம் 4. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன போடுவீங்க? 1 போடலாமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 தானே? 1 போடலாமா?
1 போட்டா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இது 0 போட்டுருவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப 0 போட்டா 1 + 0 என்ன? 1. 1. சரிங்களா? இது 2யும் ஆட் பண்ணணும். இது 2யும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். Add கரெக்ட்டா கண்ணு? அப்போ 1 × 1 என்ன? 1. 1 sir. கரெக்ட்டா? -4 + 1 என்னடா கண்ணு? 1. மைனஸ் -3. சூப்பர். நேத்து தப்புன்னு நீ கரெக்ட்டா சொல்லிட்ட. ஓகே. அப்போ 1 × -3 -3யா? -3 -1 -2. டேய் இது பாரு தப்பு பண்ற. கரெக்ட்டா இல்ல சொல்லு. சார். -3 +4. என்னடா? பிரசன்னா -4 சார். எத்தனை ஆன்சர்? என்ன சொல்லி கொடுத்த நேத்து? ரெண்டு சேம் சைன் வந்தா என்ன பண்ணணும்? 4 1 5 னு போட்டுட்டு மைனஸ் போட்டுக்கணும். சரியாப்பா? ஓகேங்க சார். இதே மாதிரி நீ போட்டு பார்க்கலாம். ஒரு கொரியர் மட்டும் இருந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ காப்பி பண்ணு. ஓகே. ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அப்படியே மேலே வச்சுட்டு பாருங்க. நீங்க வந்து எடுத்துக்கல. மேலே இருக்கிறேன் சார். இங்க மேலே பாருங்க. வெயிட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன் சார். அப்படி மேலே இருக்கு சார். இப்ப வர முடியாது. லாக் பண்ணிக்கங்க சார். நீங்க அப்படி மேலே போட்டு உள்ள போட்டுருங்க. நான் வச்சிருக்கேன். தேங்க்யூ. கண்ணு ஹலோ சார். சாரி ஒரு கொரியர் வந்துட்டு இருந்தது. அவங்க ஈவினிங் வருவோம் பார்த்து இப்போ வந்தாங்க. சாரி சொல்றேன். ஓகே. இது வரைக்கும் உனக்கு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி அப்ப இதுக்கப்புறம் எப்படி போடுவாங்க? எனி ஐடியா? ஏங்க சார். இதுக்கப்புறம் எப்படி போடலாம்? -4 மேல. -4 போட்டலாமா? போட்டுடலாம். -4 அப்ப 1 × -4 எவ்வளவு? -4. 4 - 4 எவ்வளவு? 0. கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க சார். 0. அப்ப λ = 1 இஸ் ரூட். கரெக்டாப்பா? கரெக்டுங்க சார். அப்ப நம்மளுக்கு கியூப்னு எத்தனை ரூட் வேணும்? 3 ரூட் வேணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இது என்ன பண்ணலாம்? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? 1 × λ1² λ² -3 × λ -4 = 0. கரெக்டாடா கண்ணு? அப்ப கரெக்டுங்க சார். -4 -3 எப்படி வரும் பார்க்கலாம். -4 and -3 கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இல்ல ஈஸியா போட்டுடலாம். ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் தான் இதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம நேரம் வேஸ்ட் ஆகுது பாரு. நான் கேட்கறது என்னன்னா -4 -3 ப்ரொடக்ட் பண்ணா -4 சம் பண்ணா -3 என்னவா இருக்கும்? மல்டிப்ளை பண்ணா -4 வரணும். சரிங்களா? ஆட் பண்ணா -3 வரணும். அப்படின்னா என்ன பாசிபிள்? 4 × 1 எவ்வளவு? 4. பட் -4 வர வேணும். அப்ப இந்த இடத்துல -4 போட்டா -4 × 1 -4. கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க சார். -4 × 1 வந்து -4. -4 1 ஆட் பண்ணா -3. கரெக்ட்டா தப்பா? கரெக்டுங்க சார். ஓகே. அப்ப நம்ம எழுதிடலாமா? எப்படி எழுதலாம்? அந்த லாம்டா இருக்கிற இடத்துல λ -4 இன்டு கரெக்ட்டா? λ -4 இன்டு λ +1. கரெக்ட்டாப்பா? ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? λ = 4 and λ = -1. அப்ப 3 ரூட் வந்துருச்சா? therefore λ = 1 λ = 4 λ = -1. This is a eigenvalues. This is a eigenvalue. நீ இதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோ. கால்குலேட்டர் டைரக்டா ஆன்சர் வந்துரும். எங்க இருந்து டைரக்டா ஆன்சர் வரும் தெரியுமா? இங்க போய் போட்டீங்கன்னா இது வந்து நம்ம கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணிட்டாவே இத்தனை ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. இதுல நீ போய் கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணிட்டனாவே உனக்கு இந்த ரிசல்ட் வந்துரும். சரிங்களா? அததான் நான் கத்து கொடுக்குறேன். கால்குலேட்டர் கையில வந்துச்சுன்னா சொன்னா நான் இதை உனக்கு கத்து கொடுத்துறேன். சரியா? ஓகேங்க சார். இல்லைன்னா 12th வந்து நேர்ல வருவீங்கன்னு நினைக்கிறேன். நேர்ல வரும்போது உனக்கு ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கால்குலேட்டரோட கண்டிப்பா வா. என்னென்ன வேணும் ஷார்ட்கட் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். எங்க சார்? 12th ஆக்சுவலி 13th ஒரு மேத்ஸ் எக்ஸாம் இல்ல? ஆமாங்க சார். அதனால 12th வந்து இங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இங்க சென்டருக்கு நீ வா பார்க்கலாம். சரிங்களா?
ஓகேங்க சார். அவங்க சொன்னாங்களா சார் அக்கா? ஆமாப்பா, ஆமாப்பா. ஆ 12th வந்து நேர்ல வருவியாம்மா? நேர்ல வா. நான் கால்குலேட்டர் கரெக்ட்டா சொல்லிக் குடுக்குறேன். இல்லன்னா நீ எடுத்து வாங்கிட்டீனாலும் நான் உனக்கு பிராக்டிஸ் பண்ண குடுத்துர்றேன். சம் வீடியோஸ் ஓகேங்க சார். அனுப்புறேன். அதுல இருந்து நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அத வச்சு நீ பிராக்டிஸ் பண்ணீன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரி. இது ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். கரெக்ட்டாப்பா? ஆமாங்க சார். ஐகன் வெக்டர்ஸோட ஃபார்முலா என்னடா கண்ணு? ஐகன் மேட்ரிக்ஸ் ஆஃப் A மைனஸ் லாம்டா I இன்டு X ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? இங்க Xங்கிறது கரெக்ட்டுங்க. யாரு? Xங்கிறது பாத்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ்னால X1, X2, X3. கரெக்டாடா கண்ணு? கரெக்ட்டுங்க சார். சரி. இப்ப ஐடியா வச்சிடலாமா? இப்ப லாம்டா வேல்யூ 3 இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா A ஓட வேல்யூ. A ஓட வேல்யூ என்னன்னு எழுதிக்கிறீங்களா? A ஓட வேல்யூ என்னடா கண்ணு? ஏட சார். ஆ. நான் ஒரு டைம் மேல போகணும். நீங்க இது எழுதிக்கிறியா? நான் எழுதலையா? நான் மேல போறேன். மேல பார்த்து அதே சொல்லிடலாம். சரி, அப்பப்ப மெயின் இம்பார்ட்டன்ட் எழுதிக்கோ. அப்பதான் நம்ம வந்து ஈஸியா ஓகேங்க முடியும். ஒரு நிமிஷம் மட்டும் காட்டுங்க சார். எழுதிட்டேன். எழுதி வச்சுக்கோ. அப்ப அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு டைம் எழுதிக்கோ. ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஏவோட வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். எழுதிட்டீங்கன்னா ஒரு ஈஸியா இருக்கும். எழுதியாச்சு. ஓகே. அப்ப கீழே கொண்டு போயிடலாமா? போயிடலாம் சார். அப்ப என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். ஏ இருக்கிறதுல போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 2 1 ஒரு நிமிஷம். அப்ப ஏ இருக்கிறதுல என்ன போடுவீங்க? 2 1 1 -1 -1 1 1 1 1 -2 -2 -1 -2 -1 -2 1 1. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க. மைனஸ் லாம்டா ஐ. லாம்டா ஐ எப்படி போடுவீங்க? லாம்டா 0 0 லாம்டா 0 0 லாம்டா. கரெக்ட்டுங்க சார். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவீங்க? x1 x2 x3 மல்டிப்ளை பண்ற மாதிரி போடுவீங்க. கரெக்ட்டா கண்ணு? கரெக்ட்டுங்க சார். சூப்பர். அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. x1 x2 x3 ஆஃப்டர் தட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? 0 ன்னு வரும். கரெக்ட்டா கண்ணு? கரெக்ட்டுங்க சார். சரி, ஓகே. அப்ப இதுல இருந்து அடுத்து என்ன வரும் சொல்ற கண்ணு? இதுல இருந்து அடுத்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் இத முடிச்சலாமா? இது என்ன கிடைக்கும்? நல்லா கண்டுங்க. இங்க பாருங்க டயகனல் மட்டும் தான் லாம்டா இருக்குது. அப்ப இது எது டயகனல் வேல்யூவோ அது மட்டும் நாம என்ன பண்ண போறோம்? மைனஸ் லாம்டா போட போறோம். மத்த வேல்யூல அப்படியே இருக்கும். ஏன்னா டயகனல் மட்டும் தான் லாம்டா இருக்குது. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? டயகனல் மட்டும் லாம்டா மைனஸ் பண்ணுங்க. மத்தத அப்படியே வச்சுக்கங்க. சொல்லுங்க. என்ன வரும்? 2 மைனஸ் லாம்டா 1 மைனஸ் 1 மைனஸ் லாம்டா. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். 1 அடுத்து என்னது? 1 மைனஸ் லாம்டா. கரெக்ட்டுங்களா? 1 மைனஸ் லாம்டா. அடுத்து என்ன இருக்குது? -2 இருக்குது. -2 வந்துரும். சரியா தம்பி? அடுத்து என்ன? -1 -1 -2. கடைசி வேல்யூ 1 மைனஸ் லாம்டா. 1 minus lambda. ஓகே. இன்டு என்ன கிடைக்குது? x1 x2 x1 x2 x3 equal to 0. equal to 0. Is correct? ஓகே. அடுத்த ஒர்க் என்ன? லாம்டாக்கு 3 வேல்யூ இருக்குது. லாம்டாக்கு எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 -1. அப்ப இந்த 3 வேல்யூல ஃபர்ஸ்ட் லாம்டா ஈக்குவல் 1 ன்னு அப்ளை பண்ணிட்டு அடுத்த வர்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அப்ப லாம்டா ஈக்குவல் 1 ன்னு அப்ளை பண்ணு. என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். லாம்டா இருக்கிறது 1 அப்ளை பண்றாங்கன்னு. எங்கல லாம்டா இருக்குது அந்த இடத்துல 1 அப்ளை பண்ணு. இந்த இடத்துல லாம்டா இருக்குது 1 அப்ளை பண்ணு. இந்த இடத்துல லாம்டா இருக்குது 1 அப்ளை பண்ணு. 2 2 -1 எவ்வளவு? 2 சி 1 1 மறக்காத 2 2 டிகிரின்னு பார்த்தேன். அடுத்து மீதி இருக்குது அப்படியே எழுதிக்கோ. கீழ 1 -1 1 minus lambda 0. சூப்பர். -2 அடுத்தது -1 -2 0 0 இன்டு என்ன? x1 x2 x3 x3. அப்ப இதுதான் உனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும் அழகா. மல்டிப்ளை பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க சார். பண்ணனா என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். x1 plus x2 minus x3 equal to 0. அடுத்து என்ன? x1 plus 0 x2 minus 2 x3 0 minus x1
minus 2x2 minus 2x2 plus 0x3 equal to 0. Is correct? கரெக்ட்டுங்க சார். ஓகே. அடுத்தது என்ன கிடைக்குங்க என்ன? 2 ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு என்ன மெத்தட் அப்ளை பண்ண போறோம்? கிராஸ் ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ண போறோம். அது எப்படி நான் நேத்து சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்குதா? கிராஸ் ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணுவோம். எப்படி? இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டா என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட்? x2, x3, x1, x2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கரெக்ட்டுங்களா? x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. x3 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. x1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. கரெக்ட்டுங்களா? திரும்ப x2 வந்து 1. கரெக்ட்டா? அதே மாதிரி அடுத்த ஐடியா x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 0. 0 x3 -2 1 0 -2 அவ்வளவுதான் போதும். ரெண்டு ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ண போதும். 2 ஈக்குவேஷன் என்ட்ரி பண்ண போதும். இப்போ நாம என்ன பண்ண போறோம்? x1 divided by என்ன மேட்ரிக்ஸ்? ஃபர்ஸ்ட் ரெண்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரெண்டோட டிட்டர்மினன்ட் 0 -1 1 -1 0 -2 கரெக்டாப்பா? ஈக்குவல் டு x2. x2 என்னது? நெக்ஸ்ட் ரெண்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. -1 1 -2 1. அடுத்து x3 ஓட அடுத்த ரெண்டு கான்செப்ட். இந்த ரெண்டு வேல்யூ 1 1 1 0 கரெக்ட்? கரெக்ட். அப்ப x1 divided by 1 into -2 -2 0 into anything is 0 அதை விட்டுருங்க. x2 divided by -1 into 1 -1 into 1 வந்து -1 -2 into 1 வந்து minus +2 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். x3 divided by 1 into 0 0 1 into 1 1 -1 கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? x1 divided by -2 x2 divided by -1 plus 2 வந்து 1 x3 divided by என்ன கிடைக்குது? -1 அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன? இதனோட ஐகன் வெக்டர் போட்டாச்சு. இதனோட ஐகன் வெக்டர் என்ன? -2 1 -1 யாரோடது? lambda equal to lambda equal to +1 ஓடது. சாரி lambda equal to +1 ஓடது. கரெக்ட்டா தம்பி? கரெக்ட்டுங்க சார். ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி அடுத்தது போடலாமா? அடுத்த கேஸ் என்ன? லாம்டாவோட வேல்யூ என்ன? அடுத்த கேஸ் அடுத்த கேஸ் 2 எடுத்து இங்க அப்ளை பண்ணுவீங்க. இந்த 1 போட்ட இடத்துல இங்க 2 2 2ன்னு அப்ளை பண்ணனும். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதல நம்ம போட போறோம். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இல்ல நோட்ல எழுதினாலும் சரி. ஓகே. நோட்ல எழுதிட்டா நம்ம ஈஸியா இருக்கு. நோட்ல எழுதிக்கோ. சரியா? அப்ப டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணி பாத்துக்கலாம். சரியா கண்ணு? ஓகே. சூப்பர் வெரி குட். அப்ப இப்போ நாம என்ன பண்ண போறோம்? lambda replace by 2 அப்ளை பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப சொல்லு lambda replace by 2 போட்டீங்கன்னா நீ எழுதின காப்பி இருக்கிற இடத்துல பார்த்து lambda equal to 2 போட்டா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 minus 2 0 வா? 2 minus 2 என்ன ஆன்சர்? 0. அடுத்த ஆன்சர் அடுத்த ஆன்சர் என்ன வரும்? 1 1 minus 1 1 -1 சூப்பர் -2 வெரி குட் -1 கரெக்ட் பா -2 கரெக்ட் -1 வெரி குட் சூப்பர். சரி அடுத்து என்னது? இங்க என்ன வரும்? x1 x2 x3 ஈக்குவல் டு என்ன? 0. அப்ப இத மல்டிப்ளை பண்ணுங்க. 0 plus x2 minus x3 equal to 0. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். x1 minus x2 minus 2x3 equal to 0. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க. கடைசி ஈக்குவேஷன் minus x1 minus 2x2 minus x3 equal to 0. கரெக்டா தம்பி? கரெக்ட்டுங்க. அப்ப இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்க கூடாது. வெவ்வேறு ஈக்குவேஷன் இருக்கணும். வெவ்வேறு ஈக்குவேஷன் எலி ரெண்டு பேர் பண்ணிக்கலாம். டிஃபரண்ட் ஈக்குவேஷன் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? சேம் ஐடியா கிராஸ் ரேஷியோ மெத்தட் என்ன பண்ணலாம்? x2 x3 x1
அண்ட் ஆல்சோ x2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். என்ன வேல்யூ? கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? ஓகேங்க இவங்க கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? x2 ஓடது 1. 1 ஒன் x3 ஓடது என்னது? மைனஸ் மட்டும் வந்ததுன்னா -1. கரெக்ட்டுங்களா? x1 ஓடது என்னது? 0. x1 இருக்குது. x1 ஓடது என்னது? 0. 0 போட்டுக்கலாமா? ம் டவுட் இருக்குதா? இல்லைங்க அதே மாதிரி x2 வருது. x2 வந்து 1ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டா தம்பி? இல்லை கரெக்டுங்க சார் அடுத்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. x1 ஓட வேல்யூ என்ன? 1. 1 x2 ஓட வேல்யூ என்ன? -1. -1 x3 ஓட வேல்யூ என்ன? -2 -2. எகைன் நான் மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் மாத்தி போட்டாச்சு. இல்லை சார் மாற்றி அதான் -1 x2 இங்க தான் இருக்குது. x2 வந்து -1 தானே? -1 -2 1 1 -1. -1 கரெக்டாப்பா? கரெக்டுங்க சார் சரி இப்ப என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணிக்கலாமா? x1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் என்ன? 1 1 -1 -1 -2. இஸ் கரெக்ட்? x2 டிவைடட் பை நெக்ஸ்ட் ரெண்டு பேர். இந்த பேர் இந்த பேர். அப்ப என்ன -1 -1 -1 0 -2 -2 1 அடுத்து x3 டிவைடட் பை அடுத்த ரெண்டு பேர். 0 1 1 1 -1 சொல்றாங்க என்ன? மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x1 டிவைடட் பை -2 -1. இஸ் கரெக்ட்? -1 டவுட் இருந்தா கேளுங்க. நான் தப்பு பண்ணாலும் சார் தப்புன்னு சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். சரிங்களா? ஓகே x3 divided by 0 -1. இஸ் கரெக்ட்? -1 கரெக்டுங்க சார் சூப்பர் வெரி குட். அப்ப இது என்ன அவங்க கம்ப்ளீட் பண்ணா? x1 divided by -3, x2 divided by -1, -1 x3 divided by -1. -1 Any doubt up to this concept? இல்லைங்க சார் இது யாருக்கு போட்டுக்கிறோம்? lambda equal to 2 ஓகே. ஒரு நிமிஷம் மேல போய்க்கிறேன். ஓ நமக்கு ஆன்சர் 4 தான் இருக்குது. நம்ம 2 எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். ஆன்சர் 4 தான் இருக்குதுங்க. ஆமாங்க சார் 4 வச்சு போட்டுக்கிறோம். நம்ம 2 வச்சு போட்டுக்கிறோம். சரிங்களா? ஓகே அப்ப lambda equal to 2க்கு இல்ல 4க்கு வச்சு போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே அப்ப lambda equal to 4 போட்டா அந்த ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்க. இது செகண்ட் கேஸ். lambda equal to 4 போட்டா என்ன வரும் பாருங்க. 2 minus 4 எவ்வளவு? -2 ஆ 1 -1 வெரி குட். 1 ஆ -3 -3யா? ஆ -2 கரெக்ட் கரெக்ட். -3 அடுத்தது -2 ஆ -1 சூப்பர். -2 again -3 -2 இன்டு என்ன கிடைக்கும்? x1 x2 x1 x3 x2 x2 x3 கரெக்ட்டா தானே? கரெக்ட் 0 சொல்லுப்பா. சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணா -2 x1 -2 plus x2 1 x2 ஆ x3 0 x1 -3 -3 x2 -2 2 x3 equal to 0 minus x1 -2 x2 -3 x3 equal to 0 அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே சொல்லு பகன். இது ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? again x2 x3 x2 என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. x2 ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு -2 x2 கோஎஃபிஷியன்ட் -2 x2 ஓட கோஎஃபிஷியன்ட்ப்பா. x2 ஓட 1 சார் அடுத்தது -1 -2 1 சூப்பர் வெரி குட். அடுத்தது -3 சூப்பர் வெரி குட் வெரி குட். -2 1 -3 -3 இஸ் கரெக்ட்? கரெக்ட் சரி ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்? x1 டிவைடட் பை இதை டைரக்டா நம்ம போய் டிட்டர்மினன்ட் போடாம டைரக்டா போடலாமா? ஏன்னா டிட்டர்மினன்ட் போட்டு காட்டிச்சு நிறைய டைம். 1 into -2 என்ன? -2 3 மைனஸ் -3 -3 +3 பட் மைனஸ் வரும். அதனால -3 கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க சார்
x2 டிவைடட் பை இது ரெண்டு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டுங்களா இது ரெண்டையும் முடிச்சாச்சு அடுத்து இது ரெண்டும் மைனஸ் ஒன் ஒன் இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஆல்ரெடி மைனஸ் ஒரு இது ஃபோர் மைனஸ் இருக்கனால மைனஸ் ஃபோர் கரெக்டாப்பா மைனஸ் ஃபோர் கரெக்டாக அதே மாதிரி x3 டிவைடட் பை என்ன கிடைக்குது இது மைனஸ் த்ரீ தானே மைனஸ் த்ரீ தாங்க சார் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ வந்து ப்ளஸ் சிக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் ஒன் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கரெக்டாக கண்ணு டவுட் இருந்தால் கரெக்டாக கரெக்டாக அப்போ என்னாச்சு x1 டிவைட் பை மைனஸ் பை x2 டிவைட் பை மைனஸ் பை x3 டிவைட் பை ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஃபைவ் 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 அப்போ எல்லாமே எதால டிவைட் பண்ணலாம் மைனஸ் ஃபைவால் டிவைட் பண்ணலாம் மைனஸ் ஃபைவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் x1 டிவைட் பை ஒன்று x2 டிவைட் பை ஒன்று அண்ட் x3 டிவைட் பை மைனஸ் ஒன் இதில் என்ன டவுட் இருக்குதா இது எல்லாமே ஃபைவால கட் ஆகும் அதனால ஃபைவால கட் பண்ணிட்டு மைனஸ் சைன் வந்து தூக்கி இங்க போட்டு இது பிளஸ் ஆயிடும் கரெக்ட்டுங்களா டவுட் இருந்தா சொல்லுங்க இல்லைங்க சார் அப்ப x ஈக்குவல் என்ன ஆன்சர் வருது 1 1 மைனஸ் 1 எதுக்கு லாம்டா ஈக்குவல் டு 4 நம்ம லாம்டா ஈக்குவல் டு 2 கேஸ் போட்டா எக்ஸ்ட்ரா 2 கிடையாது 4 க்கு தான் ஆன்சர் சரிங்களா ஓகே 2 க்கு கிடையாது 2 வந்து நமக்கு அங்க ஐகன் வேல்யூஸே இல்ல அதனால இந்த ஸ்டெப் நீ போடணும் அவசியம் கிடையாது சரிங்களாப்பா ஓகேங்க சார் அடுத்தது என்னது லாம்டா ஈக்குவல் டு 1 போட்டாச்சு 2 கிடையாது 4 போட்டாச்சு இப்போ லாம்டா ஈக்குவல் என்னது மைனஸ் ஒன்னு ஒரு கேஸ் இருக்குது கரெக்ட்டுங்களா அப்ப லாம்டா ஈக்குவல் மைனஸ் ஒன்னுக்கு எப்படி போடுவேன் இதே ஐடியாக்கு லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுக்கு இங்க போட்டுடலாம் சரிங்களா லாம்டா ஈக்குவல் என்ன பண்ண போறோம் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுங்கிற பிளஸ்க்கு நான் இங்க மாத்திடுறேன் சரிங்களா அப்ப சொல்லுங்க லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் செகண்ட் கேஸ் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் என்ன வரும்டாக்க என்ன அந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும் மைனஸ் ஒன் கரெக்டா சொல்லு லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த இடத்துல 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஆகும் அப்போ இந்த ஆன்சர் என்ன ஆகும் 3 ஆகும் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஆமாங்க சார் 3 கரெக்டா சொல்லணும் கரெக்டா சொல்லணும் சரியாப்பா ஓகே அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் 3 ஆகும் அப்ப 3 1 மைனஸ் 1 மைனஸ் 1 1 அடுத்து என்ன வரும் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 2 சூப்பர் அது மாதிரி சொல்லு வெரி குட் மைனஸ் 2 மைனஸ் 2 கடைசி மைனஸ் 1 மைனஸ் 2 2 எனி டவுட்மா இல்லைங்க சார் அப்ப என்ன எழுதலாம் x1 x2 x3 equal to 0 is correct கரெக்ட் அப்ப which symbolize என்ன எவ்வளவு சொல்லுங்க 3x1 plus x2 minus x3 equal to 0 1 into x1 plus 2x2 minus 2x3 equal to 0 minus x1 minus 2x2 plus 2x3 equal to 0 கரெக்டா என்ன கரெக்டுங்க சார் அப்ப இது ரெண்டையும் பேர் பண்ணி again அதே மாதிரி ஐடியா அப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் x2 x3 x1 x2 சொல்லுப்பா என்ன வரும் சொல்லு போங்க 1 1 எப்படி வரும் x2 1 தாங்க சார் இங்கயா ஓகே ஓகே x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 1 1 வந்துரும் x3 ஓடது 3 x3 ஓடது மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 3 இது ஒண்ணுங்க சார் ஒண்ணு ஓகே ஓகே தம்பி விளையாண்டுட்டு இருக்கறானா விளையாட வேணாம் ஆமாங்க விளையாடறா கிளாஸ் எடுத்துக்கிறத அண்ணன் பாஸ் ஆகட்டும் சரி சரி ஆன் பண்ண வீடியோ ஆன் பண்ண நம்ம இங்க கிளாஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ஆன் பண்ணாத வீடியோ ஆன் பண்ணு இல்ல ஓகேங்க சார் அடுத்தது ரெண்டாவது x2 ஓட வேல்யூ x1 வந்துட்டு இது 2 சார் 2 வெரி குட் மைனஸ் 2 1 2 சூப்பர் ஓகே அப்ப எழுதிடலாமா ஓகே என்ன கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம் x1 divided by சொல்லுங்க ரெண்டு மல்டிபிள்னா 1 into minus 2 1 மைனஸ் 2 minus 2 கரெக்ட்டுங்களா கரெக்ட் இது போட்டாச்சு அடுத்து இது அது என்னவோ 2 into minus 1 plus 2 ஆகும் கரெக்டாப்பா கரெக்ட் எனக்கு டவுட் இருக்குங்களா இல்லைங்க சார் அதே மாதிரி x2 divided by இது ரெண்டையும் பேர் பண்ணுங்க minus 1 into 1 வந்து minus 1 மைனஸ் 1
3 இன்ட்டு மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 6 கரெக்டாப்பா? ப்ளஸ் கரெக்டுங்க சார். அதே மாதிரி x3 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 வந்து 6 1 இன்ட்டு 1 வந்து மைனஸ் 1 இஸ் கரெக்ட்? கரெக்டுங்க சார். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? x1 டிவைடட் பை 0 x2 டிவைடட் பை 5 x3 டிவைடட் பை 5 சரியாப்பா? கரெக்டுங்க. அப்போ இது எல்லாம் பைவால கட் ஆகும். பைவால கட் பண்ணானா இது 1 1ன்னு வரும். அப்போ என்ன கிடைக்குது? x1 பை 0 x2 பை 1 x3 பை 1ன்னு வருது. கரெக்டாடா கண்ணு? கரெக்டுங்க சார். அப்போ இதனோட ஐகன் வேல்யூஸ் என்ன வரும்? x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0 1 1 அட் லாம்டா ஈக்குவல் என்ன? லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 கரெக்டுங்களா? கரெக்டுங்க. அப்போ 3 ஐகன் வேல்யூஸ் வந்துருச்சு. என்னென்ன ஐகன் வேல்யூஸ்? இங்க பாருங்க, இது ஒரு ஐகன் வேல்யூஸ். இது எழுதிக்கங்க. நான் இப்ப அடுத்த ஒர்க் ஆரம்பிக்க போறேன். இப்பதான் நம்ம வந்து ஐகன் வேல்யூஸ் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்பதான் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறோம். இதை வச்சு தான் குவாட்ராடிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு ஐகன் வெக்டர்ஸ் எழுதிக்கங்க. அடுத்தடுத்து ஃபார்முலா கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா கொடுத்து அந்த ஆன்சர் எழுதினா போதும், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகேங்க சார். எழுதியாச்சு சார். இது எழுதிட்டியா? இது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர்ஸ். ரெண்டாவது ஐகன் வெக்டர் இது எழுதிக்கங்க. எழுதியாச்சு. மூணாவது ஐகன் வெக்டர் இது எழுதிக்கங்க. இது வந்து தேர்ட் ஐகன் வெக்டரோட. இது எழுதிக்கங்க. எழுதிட்டியாப்பா? இப்ப சொல்றேன், 3 ஐகன் வெக்டர் எழுதிட்டீல. இப்ப ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் வந்து x1 எழுதிக்கீங்க. அதோட ஐகன் வெக்டர் வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? x1 = -2 1 -1 ஓகேங்களா? ஓகே. இதுக்கு கண்டுபிடிக்கிறது பேர் E1. E1ங்கிறது நார்மலைஸ் வெக்டர். இதுக்கு பேர் என்னது? நார்மலைஸ் வெக்டர். நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். நார்மலைஸ் வெக்டரோட ஃபார்முலா என்னன்னு பாத்துக்குங்க. இல்லைன்னா எழுதுற அப்படி எழுதிக்கிங்க. நீ பெருசா நீங்க யோசிக்க வேண்டாம். சரிங்களா? -2 டிவைடட் பை O1 ஸ்கொயர் பண்ணி ரூட் போடணும். எப்படி போடுறீங்க? 2 ஸ்கொயர் எவ்வளவுப்பா? இது 2 ஸ்கொயர். அதாவது எழுதிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. பிளஸ் 1 ஸ்கொயர் இங்க இருக்கிற எல்லா வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன். சரிங்களா? பிளஸ் -1 ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகே சார். என்ன பண்றேன்? ஒவ்வொன்றுக்கும் ரூட் போட்டுட்டு ஸ்கொயர் பண்றேன். அவ்வளவுதான். சரியாப்பா? இதே ஆன்சர் தான் எல்லாத்துக்கும். 1 டிவைடட் பை இதே ஆன்சர் தான். இங்க என்ன வருமோ அதே தான். சரிங்களா? அடுத்தது -1 டிவைடட் பை இதனோட ஆன்சர் இங்க என்ன வருமோ அதை தான் எழுத போறோம். சரிங்களா? நீங்க நோட் எழுதும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எழுதி காட்டிட்டா? ஏங்க சார்? இல்ல, இதே ஆன்சர் தான் இங்க வரும். இந்த டினாமினேட்டர்ல வரும். இதை நான் எழுதிட்டா இல்ல நீங்க எழுதிருவீங்களான்னு கேட்டேன். சரி, நான் எழுதிடுறேன். நீ சொதப்பிடுவேன். நான் எழுதிடுறேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன வரும்னு சொன்னேன்? அடுத்த வேலை என்னப்பா? இந்த 1 தானே. அப்போ 1 டிவைடட் பை இதே ஆன்சர். இங்க என்ன எழுதுறீங்க? இதனோட ஸ்கொயர் ரூட் போட்டுறோம். சரிங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும்? -2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் -1 ஸ்கொயர். சரியாப்பா? ஓகே. -1 டிவைடட் பை ரூட் ஆஃப் -2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + -1 ஸ்கொயர். கரெக்ட்டா தம்பி? கரெக்ட் சார். ஓகே, அப்ப என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? -2 டிவைடட் பை 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4 4 பிளஸ் 1 ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர் 1. சரிங்களா? ஓகே. சேம் ஆன்சர் ரிமைனிங் 1 டிவைடட் பை 4 பிளஸ் 1 4 + 1 + 1 -1 டிவைடட் பை 4 பிளஸ் 1 பிளஸ் 1 + 1. அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 2 பை √6 1 பை √6 -1 பை √6. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியாப்பா? யாரு? x1 ஓட நார்மலைஸ் வெக்டர். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி x2 வேல்யூ சொல்லுப்பா. x2 ஈக்குவல் என்ன வந்தது? 0 1 1. சரி, அப்ப இதனோட நார்மலைஸ் வெக்டர் எப்படி இருக்கும்? E2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0 டிவைடட் பை ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும்? 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். கரெக்ஷன் பண்ண முடியுதா? அதே மாதிரி அடுத்து என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை 0 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். அடுத்தது
0 0 ஸ்கொயர். square plus 1 square plus 1 square. அப்போ 0 டிவைட் பை எனிதிங் என்ன? 0 டிவைட் பை 0 எனிதிங் 0 தான். அப்போ 1 டிவைட் பை ரூட் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் 1 ஸ்கொயர் ரூட் 2. அதே மாதிரி 1 டிவைட் பை ரூட் 2. சரிங்களா? ஓகேங்க சார். இதான் வந்து x2 ஓட வேல்யூ. சரியாப்பா? அடுத்து Okay. x3. x3 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 1 1 minus 1. 1 1 minus 1. அப்ப இதனோட E3 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. 1 divided by root of ஆ 1 square plus 1 square minus 1 square. பிளஸ் போட்டு மைனஸ் 1 with the whole square. சரிங்களா? Okay. அதே தான் எல்லா இடத்துக்கும் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 1 போட்டுட்டு Minus root 1 by of root 1 of square 1 plus square 1 square square. plus of minus 1 the whole square. Is correct? ஓகேங்க சார். That is equal to என்ன கிடைக்குது? 1 divided by root 3, 1 divided by root 3, 1 divided by root 3. Any doubt மா? இதான் வந்து E3. இல்லைங்க சார். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன? நார்மலைஸ் வெக்டர். இப்போ நம்ம எழுத போறது என்னது? நார்மலைஸ் மேட்ரிக்ஸ். ஓகே? நார்மலைஸ்டு ஃபார்ம். அதுக்கு பேர் வந்து நார்மலைஸ்டு ஃபார்ம். அப்ப நார்மலைஸ் ஃபார்மோட மேட்ரிக்ஸ் நேம் என்ன தெரியுமா? எப்படி நோட் பண்ணுவாங்க தெரியுமா? n நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நார்மலைஸ் மேட்ரிக்ஸ் ஆர் நார்மலைஸ் ஃபார்ம் வந்து n நோட் பண்ணுவாங்க. n ஓட மேட்ரிக்ஸ் என்ன தெரியுமா? E1 ஓட வேல்யூ, E2 ஓட வேல்யூ, E3 ஓட வேல்யூ. சரிங்களா? ஓகே. E1 ஓட வேல்யூ என்ன தெரியுமா? E1 ஓட வேல்யூ x1 க்கு நேரா போட்டுருப்போம் பாரு. x1 நேரா என்னது? x1 ஓட வேல்யூ இது. அத E1 ஓட வேல்யூ 2 by root 6 1 by root 6 minus 1 by root 6. எழுதிடலாமா? ஓகேங்க. அப்ப எழுதுங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? காலவைஸ் எழுதணும். சரிங்களா? அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும்? காலவைஸ் எழுதணும். 1 by minus 1 by root 6 minus 2 by என்ன ஆன்சர்? ஒரு நிமிஷம் மேல போய் பாத்தீங்கன்னா minus 2 by கரெக்ட்டுங்களா? இங்க மைனஸ் இருக்குது. அப்ப minus 2 by root 6 1 by root 6 minus 1 by root 6 அதை எழுத போறோம். சரியாப்பா? ஓகே. minus 2 by root 6 1 by root 6 minus 1 by root 6. அடுத்து E2 ஓட வேல்யூ என்ன வந்தது? மேல 0 1 by root 2 1 by root 2. சரிங்களா? ஓகே. 0 1 by root 2 1 by root 2. அடுத்து E3 ஓட வேல்யூ 1 by root 3 1 by root 3 minus 1 by root 3. மைனஸ் நிக்குது minus 1 by root 3. சரிங்களா? ஓகே. அப்ப என்னாச்சு? 1 by root 3 1 by root 3 minus 1 by root 3. கரெக்டா கண்ணு? கரெக்ட். சரி, இதுக்கு பேர் என்னது? நார்மலைஸ் மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் என்னது? நார்மலைஸ் மேட்ரிக்ஸ். அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் தெரியுமா? அடுத்தது பாத்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிப்போம்? டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. டயகனல் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா D ஈக்குவல் டு n டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்ட்டு n. ஓகேங்களா? ஓகே. n டிரான்ஸ்போஸ்னா டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி தெரியுமில்ல? ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஆமாங்க. அப்ப சொல்லுங்க n டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். -2 by root 6 0 1 by root 3. இது கால பேஸ். ரோ வந்து காலமா மாத்துறீங்க. சரிங்களா? ஆமாங்க. அடுத்து என்ன வரும்? 1 by root 6 1 by root 2 1 by root 3. அடுத்தது -1 by root 6 1 by root 2 -1 by root 3. -1 by root 3. சரியா தம்பி? இன்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி எழுதி இப்ப சொல்ல பார்க்கலாம். ஏவோட மேட்ரிக்ஸ் என்னன்னு? 2 minus lambda. ஏவோட மேட்ரிக்ஸ் அதுக்கு முன்னாடி 2 லாம்டா என்னன்னு சொல்லு. அதே மேட்ரிக்ஸ் லாம்டா 2 சார் 2 தம்பி வீடியோ நினைக்கிறது வா. அவனுக்கு எத்தனாவது படிக்கிறான்? அவனுக்கு கிளாஸ் எடுக்கலாம். தம்பி எத்தனாவது படிக்கிறாரு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் சார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்க மாட்டான்டா. 10th 9th இருந்து எடுக்கிறேன்.
Fourth, sir. உனக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியாதுடா செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேங்க சார். ஓகே. 9th 10th 11th 12th இன்ஜினியரிங் பிஹெச்டி இருந்தா சொல்ல எடுத்துடலாம். ஓகேங்க சார். ஓகே. ஓகே சொல்லுப்பா. அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் 2 சொல்றேன். 2 1 -1. அடுத்தது 1 1 -2 -1 -2 -2 1. இன்ட்டு என்னோட மேட்ரிக்ஸ் இது சரியாப்பா? ஓகே சார். அதை அப்படியே எழுதிக்கங்க. -2/√6 0 1/√3. அடுத்தது 1/√6 1/√2 1/√3 -1/√6 1/√2 -1/√3. சரியாப்பா? சிஸ்டி இது எழுதிக்கோ. இது எழுத பின்னாடி என்ன ஆன்சர் வரும்னு நான் சொல்லிடுறேன். அதை நீ ஃபாலோ பண்ணி எழுதிக்க. நீ உட்காந்து மல்டிப்ளை பண்ணா ரொம்ப லேட் ஆகும். இது என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துக்கோ, நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகேங்க சார். இது இப்போ ஆன்சர் என்ன வரும்னா λ1 0 0 0 λ2 0 0 0 λ3ன்னு வரும். அது என்ன சார் λ1 λ2 λ3னா இப்போ x1 கண்டுபிடிச்சோம்ல, x1ஓட λ1ஓட வேல்யூ என்ன 1. சரிங்களா? அதே மாதிரி x2 அது λ2 ஓட வேல்யூ என்ன -1. அடுத்து x3 அதோட λ3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? அப்ப இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரா வரும். சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும் 1 0 0 0 -1 0 0 0 2ன்னு வரும். புரியுதாப்பா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. டவுட் இருக்கா தம்பி? இல்லைங்க சார். சரி, இது வரைக்கும் போட்டீங்களா? இப்பதான் கடைசி ஸ்டெப். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க. இந்த ப்ராப்ளத்தோட கடைசி ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. என்னன்னா இப்ப நம்ம வந்து என்னது குவாட்ராடிக் ஃபார்ம்ல இருந்து கனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது இந்த क्वेश्चन. அதோட ஃபார்முலா என்ன தெரியுமா? ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்லிடுறேன். சரிங்களா? y1 y2 y3 into d காலம் வைஸ் y1 y2 y3. கரெக்டாப்பா? ஃபார்முலா வாங்க சார். ஆமா. கனானிக்கல் ஃபார்மோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப என்னாச்சு y1 y2 y3 d யோட வேல்யூ இப்பதான் போட்டோம். d யோட வேல்யூ என்ன? மேல பாருங்க d யோட வேல்யூ. இது d யோட வேல்யூ 1 0 0 0 -1 0 0 0 2. அதான் d யோட வேல்யூ. அதை அப்ளை பண்ண போறேன். 1 0 0 0 1 0 0 -1 0 0 0 2. சரியா கண்ணு? ஓகேங்க சார். இன்டு என்ன கிடைக்கும்? y1 y2 y3. சரிங்களா? சரி, இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் நான் எழுதிடுறேன் பாத்துங்க. இங்க பாருங்க 1 இருக்குதா? 1 into y1 into y1. அப்ப என்ன கிடைக்கும்? y1 ஸ்கொயர். அடுத்து இங்க என்ன கிடைக்குது? -1 இருக்குதா? -1 into y2 into y2 வந்து y2 ஸ்கொயர். அப்ப -y2 ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? இந்த 2 இருக்குதா? 2 into y2 into y3 into y3 வந்து y3 ஸ்கொயர். அப்ப 2y3 ஸ்கொயர். அப்ப இதுதான் நம்மளுடைய canonical form of the given quadratic form. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. இல்லைங்க சார். இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதை தவிர இந்த क्वेश्चंस இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கங்க. நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம் வாங்க. நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம் என்ன? டெஃபினிட்டா, பாசிட்டிவ் டெஃபினிட்டா, இன்டெஃபினிட்டான்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்ப அதெல்லாம் என்னன்னு நீங்க அப்ளை பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்து ரேங்க். சரிங்களா? ரேங்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? rank of quadratic form or rank of A. rank of quadratic form or rank of A பாங்க. இப்ப lambda வேல்யூ என்ன இருந்தது? lambda வேல்யூ 1 -1 2. இது ஏதோ 0 வேல்யூ இருக்குதா? lambda எல்லாமே நான் ஜீரோ. ஜீரோனா இங்க 0 இன்வால்வ் ஆயிருக்குதா lambda வேல்யூல? இல்லைங்க சார். அப்ப எத்தனை 0 இல்லாம வேல்யூ இருக்குது? 3 வேல்யூ இருக்குது. அப்ப rank of A எவ்வளவு? 3. ஓகே. ஃபர்ஸ்ட் புரியுதா? rank எப்படி கண்டுபிடிச்சீங்க புரியுதா? ஓகே. சரி, நீ இது வரைக்கும் காப்பி பண்ணி மறுபடியும் நான் சொல்றேன். ரேங்க் 3 சிக்னேச்சர் வரும், இண்டெக்ஸ் வரும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதான் பார்த்து செக் பண்ணிட்டு சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோ. சரியாப்பா? ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 60 மார்க் சம். தம்பி கூட விளையாண்டுட்டே பாத்துக்கிற. கொஞ்சம் புரிஞ்சிட்டு படி. நான் வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் அங்கங்கேயும் எனக்கு கால் வந்தனால கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஷேர் பண்ற கொஞ்சம் கேர்ஃபுல்லா படி. சரிங்களா? ஓகே. செட்டிங் வந்து குவாட்ராடிக் ஃபார்ம் கன்வர்ட் டு கனானிக்கல் ஃபார்ம். இதான் கேட்டிங்க. அப்ப இதுல இருந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம். இதே 1 ஹவர் ஆக போது கடகடன் போட்டு பார்க்கலாம். சரியாப்பா?